வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தட்டைப்பயிர் வச்சுட்டு ஒரு காரக்குழம்பு புளிக்குழம்பு ரெசிப்பியும் அதுக்கு மேட்சாக சைடிஷ் ரெசிபி 2 ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாயிடுச்சு, அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் நான் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கடுகு வெந்தயம் வெடிச்சிருச்சு. அதுலேயும் அது கூட நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஒரு மிளகாய் கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். சரி, காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். அதே உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ காயெல்லாம் வதக்கியாச்சு. இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டுக்கலாம். இதில் வேக வச்ச தட்டைப்பயிறு நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒன்றும் அரைக்காமல் இன்றைக்கி சிம்பிளான ஒரு தட்டைப்பயிர் புளிக்குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இப்போ அதுக்குன்னு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் நம்ம 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா குழம்பு கொதிக்குது, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்தால் குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட தட்டைப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து முட்டைக்கோஸ் பொரியல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அருமையான தட்டைப்பயிர் குழம்புங்க. தேங்காய் ஒன்றும் அரைச்சி போடாமல் சிம்பிளான ரெசிபி தான். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ அதில் கடுகு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன், வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ முட்டைக்கோசும் கேரட்டும் பொடியாக நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கோஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்முடைய முட்டைக்கோஸ் கேரட் பொரியலும் ரெடி ஆச்சு. கொஞ்சமாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். அடுத்து நம்ம ஒரு முட்டை பொடி மாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ முட்டை பொடி மாஸுக்கு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இதை வதக்கி எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம். இப்போ நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஜீரகத்தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய முட்டைப்பொடி மாசு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்மளுடைய முட்டைப்பொடி மாசும் ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையான லஞ்ச் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டைக்கோஸ் பொரியல், முட்டைப்பொடி மாஸ், ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டைக்கோஸ் கேரட் பொரியல், முட்டைப்பொடி மாஸ், தட்டைப்பயிறு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட ஒரு புளிக்குழம்புங்க. தேங்காய் கூட அரைச்சி போடாத லஞ்ச் மெனு தாங்க. இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.